அன்பு குழந்தைகளே, உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு இலக்கை நோக்கி முழு முயற்சியோட ஓடுனப்ப அந்த இலக்கை அடைஞ்சதும் உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய பூரிப்பை ஏற்படுமே, அது எப்படி இருக்கும்? இப்போ நாம ஒரு குட்டி முயலை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்க போறோம். முயலோட பேரு துள்ளல். பகுதி 1. சின்ன துள்ளல், பெரிய கனவு. ஒரு அடர்ந்த காட்டுல துருதுருன்னு ஒரு குட்டி முயல் வாழ்ந்துச்சு. அதோட பேரு துள்ளல். மற்ற முயல்களை விட இது ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா துள்ளலுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய உயரமான மலைக்கு போட்டிக்கு போகணும்னு முடிவு செஞ்சாங்க. யார் முதல்ல உச்சிக்கு போறாங்களோ அவங்க தான் அந்த காட்டோட துணிச்சலான வெற்றியாளர். துள்ளல் இதை கேட்டதும் அதோட குட்டி காதுகள் படப்படான்னு ஆடிச்சு. எனக்கும் இந்த போட்டியில கலந்துக்கணும் இந்த துள்ளல் சத்தமா சொன்னது. மற்ற பெரிய முயல்கள் எல்லாம் துள்ளலை பார்த்து சிரிச்சாங்க. குட்டி துள்ளலே, நீ இன்னும் எவ்வளவு சின்னதா இருக்க, இந்த மலை ஏறுறதுன்னா அவ்வளவு சுலபம் இல்ல, உன்னால முடியாது கிண்டல் செஞ்சாங்க. ஆனா துள்ளல் அதை பத்தி கவலையே படல. தன்னோட சின்ன மனசுல ஒரு பெரிய முடிவு எடுத்துச்சு. என்னால முடியும், என் மனசுல இருக்கிற பெரிய கனவாடைய நான் ஓடியே தீருவேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளே? நீங்க பார்க்க சின்னதா இருக்கலாம், பலம் கம்மியா இருக்கலாம், ஆனா உங்க கனவு பெருசா இருந்தா அந்த கனவு அடைய நீங்க எடுக்கிற முதல் அடிதான் ரொம்ப முக்கியம். பகுதி 2. தயக்கம் என்னும் தடைக்கல். போட்டி நாள் வந்துச்சு. காடே விழா கோலம் பூண்டது. புலி, கரடி, மான், பெரிய முயல்கள்னு எல்லா விலங்குகளும் மலை அடிவாரத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துள்ளல் எல்லாரையும் விட ரொம்ப சின்னதா ஓரமா நின்னுச்சு. போட்டி ஆரம்பிச்சது. பெரிய கால்களை கொண்ட விலங்குகள் எல்லாம் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா துள்ளல் ஒரு நிமிஷம் தயங்கி நின்னுச்சு. சுத்தி இருக்கிறவங்க சொன்ன வார்த்தைகள் அதுக்கு காதுல கேட்டுச்சு. உன்னால முடியாது, நீ ரொம்ப சின்ன பையன். அந்த தயக்கம் ஒரு பெரிய சுவரா துள்ளலுக்கு முன்னாடி நின்னுச்சு. போட்டியை விட்டே வெளியே போயிடலாமான்னு யோசிச்சது. அப்ப துள்ளலுக்கு தன்னோட பாட்டி சொன்ன ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. துள்ளலே, ஒரு ஆமைக்கு கூட ஜெயிக்க முடியும், ஏன்னா அது போகணும்னு நினைச்சல ஒருபோதும் பாதியில விடாது. மற்றவங்க வேகமா ஓடுறாங்களான்னு பார்க்காத, உன்னோட அடுத்த அடி என்னன்னு மட்டும் பாரு. துள்ளல் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துச்சு. தன் மனசுல இருக்கிற தயக்கத்தை ஒரு பலமான எட்டி உதைச்சு மெதுவா மலையேற ஆரம்பிச்சது. முதல் அடியை வச்சதுமே அதுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. அது வரைக்கும் பெரிய சுவரா இருந்த தயக்கம் இப்போ ஒரு சின்ன கூழாங்கல்லா மாறிடுச்சு. குழந்தைகளே, நாம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கே ஒரு தயக்கம் வரும், ஒரு பயம் வரும். ஆனா நீங்க அந்த தயக்கத்தை தாண்டி முதல் அடியை எடுத்து வச்சீங்கன்னா அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் உங்க மனசுல பிறக்கும். பகுதி 3. கஷ்டம் என்னும் பாடம். கொஞ்சம் தூரம் போனதும் மலை ரொம்ப செங்குத்தாச்சு. பெரிய பாறைகள், முள்செடிகள்னு பாதை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மற்ற விலங்குகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சில பெரிய முயல்கள் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே பாதியிலேயே திரும்பி போயிட்டாங்க. துள்ளலும் ரொம்ப களைப்பாச்சு. அதோட குட்டி கால்கள்ல ரத்தம் கூட வந்துச்சு. இந்த கஷ்டம் தேவையா நீ யோசிச்சது. அப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறையில ஒரு ஆந்தை உட்கார்ந்து துள்ளலை பார்த்துச்சு. ஆந்தை சொன்னது, துள்ளலே, நீ ஏன் திரும்பி போகல? துள்ளல் களைப்பா மூச்சு விட்டு சொன்னது, எனக்கு தெரியும் நான் கஷ்டப்படுறேன், ஆனா இந்த கஷ்டம் எனக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்குது. ஒவ்வொரு பாறையில எப்படி தாண்டி போகணும், எந்த பக்கமா போக கூடாதுன்னு இந்த மலையே எனக்கு ஆசிரியரா மாறி பாடம் கத்து கொடுக்குது. ஆந்தை சிரிச்சது. சரியா சொன்ன துள்ளலே, கஷ்டம் ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பாடம், உன்னை பலப்படுத்த வந்த ஒரு நல்ல நண்பன். துள்ளல் அந்த ஆந்தைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை கூட ஒரு புது சேலஞ்சா எடுத்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாடையா ஏற ஆரம்பிச்சது. இப்ப துள்ளலோட கால்கள் இன்னும் பலமா இருந்துச்சு, களைப்பு குறைஞ்சிச்சு. குழந்தைகளே, படிக்கிறதா இருந்தாலும் சரி, விளையாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது வர்ற கஷ்டம் உங்களை வலிமையானவங்களா மாத்தும். கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, அது உங்களுக்கு கத்துக் கொடுக்க வந்த ஒரு நல்ல ஆசிரியைன்னு நினைச்சுக்கோங்க. பகுதி 4. நண்பன் தந்த உற்சாகம். மலை உச்சி ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஆனா கடைசி பகுதி தான் ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஒரு பெரிய வழுக்கிற பனிப்பாறை அங்க இருந்துச்சு.
சில பெரிய விலங்குகள் அந்த பாறையிலிருந்து வழுக்கி கீழே விழுந்தாங்க. துள்ளலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்ப தோத்து போயிருவோமா? நான் அதுக்கு ஒரு பயம். அப்போ கீழே இருந்து ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு. அது துள்ளலோட நண்பன், ஒரு அணில். அணில் துள்ளல் உச்சிக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுவும் ஒரு மரத்துல ஏறி கத்துச்சு. துள்ளலே, நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, உன்னால முடியும். உன் மனசுல இருக்கிற தைரியத்தை நம்பு. சின்னதா ஒரு அடி எடுத்து வை, மெதுவா போ, உறுதியாரு, கத்துக்கோ, துணிஞ்சு செய். அந்த குரல் துள்ளருக்கு ஒரு புது சக்தி கொடுத்தது. என்னோட நண்பன் என் மேல நம்பிக்கை வைக்கிறான், நான் கண்டிப்பா சாதிப்பேன் ஒரு தைரியம் வந்துச்சு. துள்ளல் ரொம்ப கவனமா ஒவ்வொரு காலடியா அந்த பனிப்பாறையில ஏறிச்சு. பயம் வந்துச்சு, ஆனா அதை கட்டுப்படுத்துச்சு. கடைசியா அதோட குட்டி கால்களை மலையோட உச்சியில வச்சது. பகுதி 5. உச்சி பூரிப்பு. துள்ளல் மலையோட உச்சியில நின்னு சுத்தி இருக்கிற காட்டுல எல்லாரையும் பார்த்தது. அதுதான் முதலாவது வந்திருந்துச்சு. அப்ப துள்ளலுக்கு ஒரு உணர்வு வந்தது. அதோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷால பரவச்சு. அது சத்தமா கத்துச்சு. அதுதான் அந்த பூரிப்பு. ஒரு பெரிய இலக்கு அடைஞ்சதும் கிடைக்கிற மகிழ்ச்சி, பெருமை, தன்னம்பிக்கை எல்லாமே கலந்த ஒரு தெய்வீக உணர்வு. அந்த பூரிப்புல துள்ளல் சில விஷயங்களை உணர்ந்துச்சு. நான் எவ்வளவு சின்னதா இருந்தேன்னு மற்றவங்க சொன்னது ஒரு பொய்யான தடை. முதல் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வந்த தயக்கம் தானாகவே மறைஞ்சு போச்சு. கஷ்டங்கள் எனக்கு பயத்தை கொடுக்கல, பலத்தை தான் கொடுத்தது. கீழே இருந்த எல்லா விலங்குகளும் சத்தமா கைத்தட்டினாங்க. கிண்டல் செஞ்ச பெரிய முயல்கள் வெட்கத்துல தலை குனிஞ்சாங்க. சின்ன துள்ளல் தான் அந்த காட்டோட துணிச்சலான வெற்றியாளன். முடிவுரை. அன்பு குழந்தைகளே, துள்ளல் கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். உங்க கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும், நீங்க எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும், உங்க மனசுல என்னால முடியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தா, அந்த இலக்கு அடைஞ்சதும் கிடைக்கிற பூரிப்புக்கு ஈடே கிடையாது. மற்றவங்க சொல்ற உன்னால முடியாதுங்கிற வார்த்தைய ஒரு குட்டி சத்தமா கூட காதுல வாங்காதீங்க. தயங்காம முதல் அடியை எடுத்து வைங்க. கஷ்டம் வந்தா கத்துக்கோங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் சொல்ற நல்ல வார்த்தைகளை நம்புங்க. நீங்களும் உங்க இலக்கு அடைய துள்ளலை போல ஓடுங்க. அந்த பூரிப்பை உணருங்க. நன்றி.